அப்போ டான்ஜிரோ கோவத்தோட ஆகாசா மேல ஸ்வாட தூக்கி வீசிட்டு, ஹே தைரியமே இல்லாத பயந்தாங்கொழி, எதுக்கு இப்ப எங்களை பார்த்து பயந்து ஓடுற? நாங்க எல்லாருமே சாதாரணமான மனுஷங்க, அதனால எங்களுக்கு அடிபட்ட அவங்கள மாதிரி ஹீல் பண்ண முடியாது. நீ நியாயமே இல்லாம சண்டை போட்டுருக்க. உன்கிட்ட மட்டும் ரீஜெனரேஷன் எபிலிட்டி இல்லைன்னா ரென்கோக்கு உன்னை எப்பயோ போட்டு தள்ளிருப்பாரு. ரென்கோக்கு ஒன்னும் உன்கிட்ட தோக்கல. ரென்கோக்கு உன்னோட ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். அவரோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் எங்களை காப்பாத்திட்டு அவங்க கூட சண்டை போட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துல டான்ஜிரோ கத்தி அழுதுட்டு இருப்பான். கடைசியா ரென்கோக்கு டான்ஜிரோ கூப்பிட்டுட்டு அவரோட லாஸ்ட் வேர்ட்ஸை சொல்லுவாரு. டான்ஜிரோ, நீ யூஸ் பண்ற பிரீத்திங் ஸ்டைல் என்னன்னே தெரியலன்னு என்கிட்ட சொன்னேன். எங்களோட ஃபிளேம் ஹாசிரா ஜெனரேஷன் புக்ல அதை பத்தி ஏதாவது எழுதி இருக்கும், அதை வேணா போய் படிச்சு பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நான் சொன்னு சொல்லிட்டு இதை என் ஃபேமிலி கிட்ட சொல்லு. எனக்கு ஒரு சின்ன தம்பி இருக்கான், அவன் பேரு செஞ்சிரோ. அவனோட மனசை சொல்ற பாதையை அவனை தேர்ந்தெடுக்க சொல்லு. அதுக்கப்புறம் என் அப்பா கிட்ட உடம்ப நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னு சொல்லிரு. அப்புறம் டான்ஜிரோ, உன்னோட தங்கச்சி நெசுகோ ட்ரெயின்ல இருக்கிற நிறைய மக்களை காப்பாத்திருக்கா. யார் என்ன சொன்னா என்ன, நான் சொல்றேன். உன் தங்கச்சி டீமனா இருந்தாலும் அவ டீமன் ஸ்லேயர் காப்ஸ்ல ஒரு ஆள் தான். அதுக்கப்புறம் இன்னொசுக்கே டான்ஜிரோ, உங்க ரெண்டு பேத்துக்கிட்டே நான் சொல்றேன், எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க ஒரு நாள் கண்டிப்பா ஹாசிராவா மாறுவீங்க. இது எல்லாமே சொன்னதுக்கு அப்புறம் ரென்கோக்கோட கண்ணுக்கு அவங்களோட அம்மா தெரியுறாங்க. சிரிச்சுக்கிட்டே ரென்கோக்கு அதே இடத்துல இறந்து போறாரு.